இன்னைக்கு அதிகாரம் என்னை விட்டு போயிட்டது, நாளைக்கு நான் அதிகாரத்துக்கு வரும்போது உன் தலையை எடுக்காம விடுறானா இல்லையா பாரு. அந்த மாதிரி இல்லை. திருப்பி பழிக்கு பழி வாங்கணுங்கிற உணர்வு இல்லாம, சிந்தா விலாப்ப ரஹிதம், மனசுல எந்த முணுமுணுப்பும் இல்லாம, சா திதிக்ஷா இது கத்தியதே, இப்படி இருக்கணும். திதிக்ஷாவுக்கு ஒரு டெஃபினிஷன் சங்கரர் கொடுக்கிறார். பதிலுக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, மனசுல முணுமுணுப்பும் இருக்கக்கூடாது. அந்த பாவனையோட ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு திதிக்ஷான்னு பேர். அதை விவேகானந்தர் அதை சிம்பிளா அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இந்த விஷயம் நானே இதுவரைக்கும் வேற கிளாஸ்ல சொன்னதில்லை. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் க்ஷமிணாம் வரக அப்படின்னு ஒரு நாமம் பகவானுக்கு வருது. பொறுத்து கொள்வர்கள் எல்லாம் மேலானவன் அப்படின்னு. பொதுவா தாய், பொறுமைக்கு தாய் அப்படின்னு சாஸ்திரங்கள் இலக்கியங்கள் எல்லாம் இருக்கு. குழந்தைக்காக வேண்டி எத்தனையோ விஷயங்களை அவங்க தாங்கிக்கிறாங்க. நம்ம வயிற்றுல இருக்கும்போது நமக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறத அவங்க சாப்பிடாம இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சா கூட சாப்பிடாம இருக்காங்க. அதுக்கப்புறம் பிறந்த பிறகு நம்ம எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்குறோம். நமக்கு வேணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க அதை வச்சு தராங்க. இப்படி நம்மளுடைய ஆசாபாசமே அவங்களுடைய ஆசாபாசமாக அவங்க வாழ்றாங்க. அதனால பொதுவா பொறுமைக்கு தாய் நம்ம சொல்லுவோம் பூமாதேவி அப்படிம்போம். பூமி மாதிரி பொறுமை உள்ளவர்கள் அப்படிம்போம். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை தோன்றவனையே கூட, தனக்கு கெடுதல் விளைவிக்கிறவனையே கூட பூமி தாங்கிக்குது. அது மாதிரி நமக்கு கெடுதல் செய்கிறவங்களையும் நாம தாங்கிக்கணும், பொறுத்துக்கணும் அப்படின்னு. அதைத்தான் நம்ம 75 வருஷ சுதந்திர பாரத வரலாற்றில் பார்க்குறோம். ஆட்சி திருப்பி நம்ம கையில் வந்தாலும் இதுவரைக்கும் எனக்கு கொடுமை செய்தவனை எல்லாம் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கல. ஆனால் துரதிருஷ்டவசமாக பாம்புக்கு பால் வாக்குறோம் அப்படிங்கிறத மட்டும் கொட்ட விட்டோம். பாம்புக்கு பால் வாய்க்கிற ஸ்ட்ராட்டஜியும் தத்துவமும் நல்ல தத்துவம் கிடையாது. இதுல மாத்ராக அப்படிங்கிறது மா அறிதல் அப்படிங்கிற அர்த்தம் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எதன் மூலமாக நாமே அறிவை பெறுகிறோமோ அதெல்லாம் மாத்ராக அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதெல்லாம் இந்திரியங்கள், மெய் வாய் கண் மூக்கு செவி, பஞ்ச ஞானேந்திரியங்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸ்பர்ஷாகா, இந்த இந்திரியங்கள் எதோட சேருதோ அதெல்லாம், அதாவது சப்தம் முதலானவை அப்படியும் எடுத்துக்கலாம். இது ஒரு அர்த்தம். இல்ல ஸ்பர்ஷாக அப்படிங்கிறது விஷயங்கள், அதாவது கண்டு ஊறு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்படின்னு திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லுவாரு. கீதையில பகவான் இது ஒரு சரி, இந்த டாபிக் நான் இது வரைக்கும் தொடரலன்னு நினைக்கிறேன்.
முதல்ல லேசாக அதை வேணா பின்னணி சொல்லிடுறேன். இதெல்லாம் எல்கேஜி பாடம். அதாவது நம்முடைய பெரியவங்க ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஆத்மா அப்படின்னா என்ன, இந்த உடம்பு அப்படின்னா என்ன, இந்த உடம்புல என்னென்ன அம்சங்கள் இருக்கு, இப்படி ஒரு சயின்ஸ். அதாவது நமக்கு ஆத்ம ஞானத்தை அடைகிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜ் வேணுமோ அதை நம்முடைய பெரியவங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இதை பொதுவாக நம்ம தத்துவம் அப்படின்னு சொல்றோம், தத்துவ ஞானம்னு சொல்றோம். இந்த பிரிவில் சத்துவ ரஜஸ் தமஸ் அப்படின்னு முக்குணங்கள் இருக்கு. பகவான் பிரகிருதி அல்லது பகவான் மாயை அப்படின்னு ரெண்டு இருக்கு. முதல்ல நிர்குண பிரம்மம்னு ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டத்தில் பகவான் அதாவது சகுண பிரம்மம் மாயைன்னு ரெண்டு இருக்கு. இந்த மாயை அப்படிங்கிறதுல சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு 3 குணம் இருக்கு. இந்த குணங்களால மாயை நிறைய வெரைட்டியை தருது. கொஞ்சம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க அல்லது ஆர்டிஸ்டுகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆர்ஜிபி அப்படிம்பாங்க. பழைய காலத்தில் அப்படி இருந்தது. இந்த பிரிண்டர்லாம் பிரிண்டிங் கொடுக்கும்போது ஆர்ஜிபியா பிரிண்டிங் கொடுக்கணுமா சிஎம்ஒய்கேவா பிரிண்டிங் கொடுக்கணுமா அப்படின்னு. ஆர்ஜிபினா ரெட், கிரீன், ப்ளூ. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நிறங்களையும் 3 பிரிச்சு, இந்த 3 காம்பினேஷன் தான் எல்லாம் நிறங்களும் வெரைட்டிகளும் அப்படின்னு 3 பிரிச்சா அதுக்கு ஆர்ஜிபின்னு பேரு. அதையே 4 பிரிச்சா கொஞ்சம் பிளாக் வந்து நல்லா தூக்கலா வரணும், குவாலிட்டி கூடுதலா வரணும் அப்படின்னா 4 பிரிப்பாங்க. சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் அப்படி 4 பிரிப்பாங்க. இந்த 4 காம்பினேஷன்ல எல்லா கலரையும் கொண்டு வந்துருவாங்க. பொதுவாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோவை ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த ப்ராசஸில் இதான் நடக்குது கம்ப்யூட்டரில். இதே மாதிரி நாம இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வெரைட்டியையும் உருவாக்குறதுக்கு 3 குணங்களை பயன்படுத்துகிறோம். இதை பற்றி கூடுதலான விவரங்கள் நமக்கு 14வது அத்தியாயம் அதுக்கு பிறகு கீதையிலே வருது. அதனால் இப்போ அதுக்குள்ளே தலையப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த 3 வேற வேற காம்பினேஷனில் சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு இந்த 3க்கும் பேர். இந்த 3 குணங்களுடைய காம்பினேஷனில் பாக்டீரியால இருந்து பிரம்மாண்டத்தில் இருந்து மனுஷன் வரைக்கும் எல்லா வெரைட்டியும் உருவாகுது. அப்படிங்கிறது நம்முடைய கிரியேஷன் தியரி, படைப்பு கொள்கை. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது கடவுள் 1வது நாள் பூமியை படைத்தார், 2வது நாள் வானத்தை படைத்தார், 3வது நாள் தாவரங்களை படைத்தார், 4வது நாள் சூரியனையும் சந்திரனையும், பகலுக்கு சூரியனையும், அது முக்கியம், பகலுக்கு சூரியனையும் ராத்திரிக்கு சந்திரனையும் படைத்தார், 6 நாளாக இப்படி படைத்தார், கடைசியில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார், அதனால 7வது நாள் ரெஸ்ட் எடுத்தார். இப்படியெல்லாம் தியரி இருக்கு. இது அவங்களுடைய கிரியேஷன் தியரி. நம்முடைய கிரியேஷன் தியரி பிக் பேங், ஷூ ஸ்ட்ரிங். இப்போ குவாண்டம் பிசிக்ஸ் வந்த பிறகு ஸ்ட்ரிங் தியரி பிரபலமாயிட்டு வருதுன்னு கேள்விப்பட்டேன். பிக் பேங் வந்து மூலையில் குப்பையில் தள்ளிட்டாங்களாம். சயின்டிஸ்ட் மத்தியில் நிறைய கொள்கைகள் இருக்கு எப்படி கிரியேஷன் வந்ததுன்னு. நாம இந்த கிரியேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாடல் உருவாக்கிக்கிறோம். இந்த நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் இதில் மிஸ்லீட் ஆகிறாங்க. இப்படித்தான் உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு இந்து மதம் சொல்லுதுன்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. உலகம் இருக்கு. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாடல் நாம உருவாக்குறோம். இது இப்படித்தான் உலகம் வந்துன்னு சொல்லதுக்காக வேண்டி இந்த மாடலை உருவாக்கல. ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு மாடலை உருவாக்கியிருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஜோசியம். ஜோசியம் யாராவது தெரிஞ்சிருந்து அவங்களுக்கு பிரயோஜனப்படுங்கிறக்காக வேண்டி அந்த உதாரணத்தை சொல்றேன். ஜோசியத்தில் பார்த்தீங்கன்னா 12 கட்டம் இருக்கும். அது நம்ம இப்படி ஸ்கொயராக பண்ணுவோம்.
நம்ம கட்டம் ஸ்கொயராக இருக்கும். நார்த் இந்தியன் மாடல் வந்து இப்படி ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும், ஒரு கொஞ்சம் டில்டட் ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அவங்க எழுதுகிற முறையெல்லாம் கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரி, இப்போ இது வந்து ஒரு மாடல். இதில் இந்த கிரகங்கள் இங்கே இருக்கு, இந்த கிரகத்தினுடைய மகாதசை நடக்குது, இந்த கிரகத்தினுடைய அந்தரதசை நடக்குது, இந்த நட்சத்திரம் இந்த சாரம் வாங்கியிருக்கு, இப்படியெல்லாம் ஒரு மெத்தடாலஜி நாம் வச்சுருக்குறோம். இதை வச்சு நாம் பாஸ்டையும் ஃபியூச்சரையும் ப்ரெசண்டையெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முயற்சி பண்ணுறோம். அதில் சொல்லுவார் ஜோசியர், அது உங்களுக்கு இப்போ சனி மகாதசை நடக்குது, அதனால அப்படின்னு சொல்லி சொல்றாரு, சனி பயங்கர பாடுபடுத்த போறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே சனிக்கும் நம்ம படுற கஷ்டத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த பேட்டர்னை வச்சு நாம ப்ரெடிக்ட் பண்றோமே தவிர, சனி வந்து நமக்கு ஒவ்வொருத்தரும், அவருக்கு வேற வேலைன்னு சொல்லி இல்லையா, அது ஜடம், அது நமக்கு வந்து ஒவ்வொருத்தரத்தை கொடுக்கல. ஆனால் நாம அதை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது ஒரு பேட்டர்னை உருவாக்கி வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ டாக்டர் வந்து நம்ம இதயத்தில் ஸ்டெதாஸ்கோப்பை வச்சுக்கிட்டு சளி இருக்கு, இந்த ஹார்ட்டு வந்து இப்போ வால்வு சரியா வேலை செய்யலை, இப்படியெல்லாம் சொல்றாரு. இது அவருக்கு ஒரு டெக்னிக். நம்ம பழைய காலத்து வைத்தியர் தான் நாடியை பிடிச்சு பார்த்துட்டு வாத பித்த கபம் பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டெக்னிக். ஹோமியோபதிக்காரங்களுக்கு வேற ஒரு டெக்னிக்கு, அல்லோபதிக்காரங்களுக்கு ஒரு விதமான டெக்னிக்கு, குறி சொல்றவங்க பிரச்சனை சொல்றவங்க அவங்களுக்கு இன்னொரு விதமான டெக்னிக்கு, இப்படி பல விதமான மெத்தடாலஜி இருக்கு. இது எல்லாமே சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. அதனால இந்த மெத்தடாலஜியும் அந்த ப்ரெடிக்ட் பண்ற விஷயத்தையும் நாம தேவையில்லாம போட்டு குழப்பக்கூடாது. அப்ப உலக சிருஷ்டியை பத்தி நம்முடைய பிலாசபியில ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அது மாயா அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மாயை முக்குணமயமானது. அந்த முக்குணமயமான மாயையிலிருந்து இந்த மூணும் வெவ்வேறு பெர்முடேஷன் காம்பினேஷன்ல நாம பார்க்குற எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராசஸ்ல ஒரு சின்ன பகுதி, இது ஒரு பெரிய விஷயம், நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்தா டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த பெரிய ப்ராசஸ்ல ஒரு சின்ன பகுதி என்ன அப்படின்னா, நம்முடைய இந்திரியங்கள். நம்ம அறிவை வந்து ஆறாப்பாச்சு, அதில் 5 இந்திரியங்கள் மூலமாக வருதுன்னு வச்சிருக்கிறோம். அந்த 5 இந்திரியங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஸ்ரோத்ரம், சக்ஷுகு, ஸ்பர்ஷனம் ச, ரசனம், கிராணம் ஏவச்ச. இது பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தில் கிருஷ்ணனுடைய வார்த்தைகள். அது சம்ஸ்கிருதத்தில் அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். இந்த 5 இந்திரியங்களுக்கும் 5 விஷயங்கள் இருக்கு. இந்த இந்திரியங்கள் இந்த விஷயத்தை தான் கிரகிக்கும், இதனுடைய ரிசப்ஷன் தான் இதில் நடக்கும் அப்படின்னு இருக்கு. நம் பிரமாணம் அப்படிங்கிறத சொல்லும்போது லேசாக இதை தொட்டுட்டு போனேன். பிரமாணம்ங்கிறது ஒரு பெரிய டாபிக்கு. நம்ம அநேகமாக அடுத்த ஸ்லோகத்தை தொடும்போது பழையபடி பிரமாணத்தை பார்க்க வேண்டியிருக்கும். நான் அப்போ லேசாக இதை தொட்டேன். இப்போ காது, இது ஒலியத்தான் கிரகிக்கும். கண்ணு ஒளியத்தான், வடிவங்களைத்தான் கிரகிக்கும். அந்த அறிவு தான் அதுக்கு வரும். மூக்கு மனத்தினுடைய அறிவு அதுக்கு வரும். நாக்கு ருசியினுடைய அறிவு, இல்லை வாயின்னு சொன்னாலும் அந்த இடத்துல நாக்கு ருசியை குறிக்குது, ருசியினுடைய அறிவு அது தரும். மெய் அப்படிங்கிற இந்த இடத்துல தோலை குறிக்குது. உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தோல் இருக்கு, உடம்பு முழுக்க வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு சென்ஸ் அது. அந்த சென்ஸ் வந்து தொடு உணர்ச்சியை குறிக்கும். இன்னொரு விதமாக சொல்லியிருந்தா குளிர் வெப்பத்தை அதை அறிஞ்சிக்கிடும் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த இந்திரியங்கள் இந்த விஷயங்களை தான் அறியும். இது ஒரு பிரிவு நாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இதில் இன்னும் ஒன்று நான் இப்போதைக்கு தொட்டுட்டு மட்டும் போகிறேன், வேற ஒரு சந்தர்ப்பத்தில் விரிவாக சொல்கிறேன். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, பஞ்சீகிருத பஞ்சமகாபூதானின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஸ்தூலமான பூதங்கள் அப்படின்னு. பூதங்கள்னா இந்த இடத்துல ஆகாசம், வாயு, நெருப்பு, நீர், நிலம், இப்படி 5 பூதங்களும் நம்ம பிரிச்சிருக்கிறோம். நம்முடைய தத்துவ ஞானத்தில் இப்படியும் பிரிச்சிருக்கிறோம். நாம் மெண்டலீஃபின் தனிம வரிசை அட்டவணையெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. நமக்கு அது தேவையும் இல்லை. நமக்கு சிருஷ்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு மெண்டலீஃபினுடைய தனிம வரிசை அட்டவணை தேவையில்லை. தங்கம் அதனுடைய தனிம வரிசை எண் என்ன, அதனுடைய எடை என்ன, வெள்ளியினுடைய தனிம வரிசை எடை எண் என்ன, அதனுடைய எடை, இதெல்லாம் இந்த டீட்டெயிலாக நம்ம போகலை. நம்முடைய இதில் தனிமங்கள் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 5. நம்முடைய மெத்தடாலஜிக்கு பேட்டர்னுக்கு இது போதும். அது 5. இந்த 5ல் ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை, அதனுடைய சுபாவம், குணம் என்ன அப்படின்னா ஒன்னே ஒன்று தான். அது சப்தம், ஒலி. அதனால பொதுவாக இந்த வார்த்தைகளை அந்த 5ஐயும் பயன்படுத்தக்கூடியவங்க, மெய்வாய் கண் மூக்கு செவி பயன்படுத்தக்கூடியவங்க, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அதை பயன்படுத்தக்கூடியவங்க, பஞ்சபூதம் பயன்படுத்தக்கூடியவங்க, இதை முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆர்டரில் பயன்படுத்த பார்ப்பாங்க. சில சமயங்களில் செய்யுள் எழுதும் போது கொஞ்சம் சிக்கல் இருந்ததுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன பயன்படுத்துவாங்க. நம்ம அதை ஆர்டர் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்போ ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை ஒலி, வாயுவினுடைய தன்மாத்திரை, இந்த வாயு ஆகாசத்திலிருந்து பிறந்தது, உற்பத்தி ஆச்சுது அப்படிங்கிறது நம்முடைய சயின்ஸ். இந்த சயின்ஸ் படி இது இதுல இருந்து வந்ததுனால, ஆகாசத்திலிருந்து காற்று வந்ததுனால ஆகாசத்தினுடைய குணமான சப்தமும் அதுல உண்டு. ஆகாசத்துக்குன்னு ஒரு தன்மாத்திரை, அது தொடு உணர்ச்சி. அடுத்தது இந்த ஆகாசத்திலிருந்து நெருப்பு வருது. தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதः, கடவுள்கிட்ட இருந்து ஆகாசம் வந்தது. ஆகாஷாத் வாயு வாயோரக்னிஹி அக்னேராபஹ அத்யஹ் பிருத்திவி, இப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல வருது. பல இடங்கள்ல வருது, ஒரு இடத்த நான் சொன்னேன். இப்போ இந்த வாயுல இருந்து நெருப்பு வந்ததுனால ஒலி, தொடு உணர்ச்சி ரெண்டும் இதுல இருக்கு. அம்மா அப்பா குணங்கள் பிள்ளைகிட்ட இருக்கும்ல, அது மாதிரி அந்த ரெண்டும் இருக்கும். கூடுதலாக இதுக்கு ரூபம், வடிவம் அப்படிங்கிறதும் உண்டு. அதனால சில சமயங்களில் அக்னிக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஏன் கொடுத்துருப்பாங்கன்னா, முதல்ல நாம பார்க்க முடிஞ்ச கடவுள் இவர். அதனால சில இடங்களில் அக்னிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கும், கடவுளுக்கு சமமான இடம் கொடுத்துருக்கும். உருவ கடவுள்ல முதல் கடவுள் இவருங்கிறதுனால. சரி, அது இன்னொரு விஷயம். இப்போதைக்கு அடுத்தது, இந்த வரிசையில நெருப்புல இருந்து நீர் வந்தது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நெருப்புல இருந்து நீர் எப்படி வர முடியும் நம்ம நினைப்போம். அது நம்முடைய தத்துவ ஞானம் அது அப்படித்தான் வரிசைப்படுத்தி இருக்கு. ஏன் அப்படி வரிசைப்படுத்தி இருக்கு அப்படின்னா, நீர்ல 4 குணங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். ஒலி இருக்கு, தொடு உணர்ச்சி இருக்கு, உருவம் இருக்கு, 4வதாக ருசியும் இருக்கு. இந்த நீர்ல இருந்து பிருத்திவி வந்தது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இதுல இந்த 4உடைய குணமும் இருக்கு, 5வதாக மனமும் இருக்கு. அப்போ இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள்ல வேற கர்மேந்திரியங்கள் இருக்கனால ஞான இந்திரியங்கள் சொல்லிக்குவோம். ஞான இந்திரியங்கள் இருக்கு, அதனுடைய விஷயங்கள் இருக்கு, பஞ்சபூதங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமும் இருக்கு. இது கொஞ்சம் ஓவரா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு, என்னைக்கு ஒரு நாள் இதை பற்றி சொல்ல வேண்டியிருக்கனால இன்னைக்கு தொட்டு வச்சிருக்கேன். அளவா இன்னும் போகல, தொட்டு வச்சிருக்கேன். இதுதான் மாத்ராகா,
ஸ்பர்ஷாகா அப்படிங்கிற. இங்கே வந்து நம்ம பூதங்களை பற்றி கவலைப்படலை. அதிலிருந்து தான் இந்த சப்தாதிகள் வந்தது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படிங்கிற 5 வந்தது. அதை நாம் பஞ்சபூதங்களை ஒதுக்கிட்டு இப்போ இந்த 2 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். மாத்ராகா ஸ்பர்ஷாகா, இந்திரியங்கள், இந்திரியங்களுடைய விஷயங்கள். அப்போ விஷயங்கள் மாத்ராகா அப்படிங்கிறத விஷயங்கள்னு வரேன். ஸ்பர்ஷாகா அப்படிங்கிறது விஷயங்கள் அப்படின்னு எடுத்து, சப்தம் முதலானவைகள் அப்படின்னு எடுத்தா, மாத்ராக அதை அறியக்கூடியவைன்னு எடுத்து, இதை 2ஆகவும் 5 இந்திரியங்களும் 5 இந்திரிய விஷயங்களும் அப்படியும் நாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது புரியலைன்னா மறுபடி சொல்கிறேன். இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களும் 2மே சுகத்தையோ துக்கத்தையோ குளிரையோ வெப்பத்தையோ தரலாம், அப்படி அர்த்தம் எடுக்கிறது ஒரு விதம். இந்திரிய விஷயங்கள் அல்லது இந்திரியங்கள் 2ல் 1 அதன் மூலமாக பொதுவாக இந்திரியங்கள் எடுத்துக்கலாம். அதுல இருந்து சீத உஷ்ண சுக துக்கம் எல்லாம் வரும் அர்த்தம் எடுத்துக்கிறது. இன்னும் 2 விதமாகவும் அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியை நம்ம இதில் சொல்கிறோம் இந்த ஸ்லோகத்தில். அவ்வளோதான். இதில் சீதோஷ்ண சுகதுக்க அது 2ஐயும் ஏன் சொன்னாங்க? 2ஐயும் சொல்லணுமா அப்படின்னு. இந்த சீதம் உஷ்ணம் வந்து மாறக்கூடிய சுபாவம் உள்ளது. அதாவது சில சமயம் அது சுகத்தை தரும், சில சமயத்தில் அது துக்கத்தை தரும். நான் போன வகுப்பில் அந்த விஷயத்தை நான் சொன்னேன். குளிர் வெப்பத்துக்கு ஓரொரு சமயத்தில் ஓரொரு விதமான ரிசல்ட் தரக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் சுக துக்கம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. அது எப்பவுமே பெர்மனண்டா சுகம் சுகம்தான், துக்கம் துக்கம் தான். அதுக்கு மாறக்கூடிய இது இயல்பு கிடையாது. அதனால கிருஷ்ணன் 2 செட்டாட்டு அதை சொல்லி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது அதில் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு நுட்பம். இது வந்து போறதுனால இதை நீ பொறுத்துக்கோ. பொறுத்துக்கோ அப்படிங்கிற பொறுமைங்கிற தமிழ் வார்த்தைக்கு கூட இன்னும் அர்த்தம் உண்டு. அதாவது யாராவது ஒருத்தருக்கு வேண்டி எதிர்பார்த்து இருக்கிறோம், அவர் வரலைன்னா கொஞ்ச நேரம் பொறுத்திருப்போம், வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. பொறுமைங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தம் இருந்தாலும் இந்த இடத்துல பொறுமை அப்படிங்கிறது ஏற்றுக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் இடையில சொல்லும்போது மறந்த விஷயங்களும் விடுபட்டு போன விஷயங்கள் எல்லாம் அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஹரி ஓம். கேக்குதுங்களா? கேக்குது. யத்பாவோ தத் பவதி. இது யூனோ நெகட்டிவ் அட்ராக்ட்ஸ் நெகட்டிவ், பாசிட்டிவ் அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் யூ திங்க் இஸ் வாட் யூ பிகம் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு இது உண்மை? இஸ் இட் ரியலி ட்ரூ தட் இஃப் வி கண்டினியூ டு திங்க் நெகட்டிவ் தென் ஒன்லி நெகட்டிவ் கம்ஸ் டு அஸ், அண்ட் இஃப் வி கண்டினியூ டு திங்க் positive things happen in our life and positive happens and positive comes to us? Is it absolutely true? And in the லிவிங் அலோன் இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்தீங்களே, அந்த குழந்தையோட எக்ஸாம்பிளை விட்டுட்டு இன் லைஃப் நான் கேட்கறது வந்து அது இஸ் இட் ட்ரூ? எந்த அளவுக்கு அது, இஃப் இட் இஸ் ட்ரூ, அது ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொரு கேள்வி, இஃப் நம்ம வாழ்க்கையில் சஃபர் பண்ணுறது அல்ல வாட் எவர் வி அண்டர்கோ நம்மளுடைய கர்மான்ற பட்சத்தில் தென் வை இஸ் ஜோதிஷா ஸ்டடிட் அஸ் அ சாஸ்திரா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா வேத ஒன் ஆஃப் த இதில் ஒன்று ஜோதிஷ சாஸ்திரா இஸ் அ சப்ஜெக்ட், இட்ஸ் அ டிசிப்ளின், ஸ்டடியே இருக்குது.
அப்போ அப்படி இருக்கும்போது ஒய் ஆர் வி ஸ்டடிங், அதையும் படிக்கிறோம். அப்படி அதுக்கும் இப்போ சனி தசைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறது வந்து நம்மளுடைய பிராரப்தா சஞ்சிதா ஆகாமி ஏதோ ஒன்று இருக்கு. அண்ட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் வி ஆர் சஃபரிங். அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஏன் ஜோதிஷ சாஸ்திரம் படிக்கணும்? அதையே அதுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் மை இது வந்து என்னுடைய இரண்டாவது தன்யவாதம். ஹரி ஓம். ஜோசிய விஷயத்தை முதல்ல எடுத்துக்கிறேன், பாசிட்டிவ் திங்க் ரெண்டாவது வரேன். நமக்கு வேத அங்கங்கள், அதாவது சப்ளிமெண்ட்ரி ஸ்டடின்னு வேணால் எடுத்துக்கலாம். வேதம் படிக்கிறவங்க வேத அங்கங்களும் படிக்கணும். சொல்லப்போனால் வேத அங்கங்கள் வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல வேத அங்கங்கள் தான் படிக்கணும், அப்புறம் தான் வேதம் படிக்க முடியும். ஏன்னா வேத அங்கங்களில் வரக்கூடியது சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம். சிக்ஷா எப்படி ஒரு எழுத்தை உச்சரிக்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது கல்பம் அப்படிங்கிறது அந்த வேத மந்திரங்களை எப்படி பிரயோகம் பண்ணுறது, ஒரு பூஜை ஹோமம் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறது. அது நம்ம ஆறாவதாக கூட வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்க ஒரு ஆர்டர் சேர்க்குக்காக வேண்டி அதை அப்படி ரெண்டாவதாக வச்சுருக்காங்க. ரெண்டாவதாக வியாக்கரணம், சொற்களுடைய காம்பினேஷனில் வார்த்தைகள் வருது. இந்த வார்த்தைகள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது வியாக்கரணம். இனி வார்த்தைகள் ஃபார்ம் ஆகிட்டு இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் எப்படி வருது அப்படின்னுங்கிறத சொல்லக்கூடியது நிருக்தம். அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள் எப்படி கோர்வையாக கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறத சொல்றது சந்தஸ். அடுத்தது ஜோதிஷம். ஜோதிஷம்ங்கிறது பொதுவாக அஸ்ட்ரானமி. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜோதிஷனுடைய முக்கிய இது நோக்கம் வந்து அஸ்ட்ரானமி. வேதத்தில் அமாவாசைக்கு இதை பண்ணு, பௌர்ணமிக்கு இதை பண்ணு, அஷ்டமிக்கு இதை பண்ணு, நவமிக்கு இதை பண்ணு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு அஷ்டமி எது, நவமி எது, அமாவாசை எது, பௌர்ணமி எதுன்னு தெரியணும். அது எப்போ ஆரம்பிக்குதுன்னு தெரியணும். இந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் தான் பேசிக்காக ஜோதிஷம் அப்படிங்கிறது. வேதத்தில் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அதுதான். ஆனால் சில பேர் தாத்தா பேரன்கிட்ட இருந்து கடன் வாங்கினாங்கன்னு கதை சொல்கிறது மாதிரி, அதாவது அறிவை ஞானத்தை கடன் வாங்கினார்னு சொல்கிறது மாதிரி, நம்ம கிரேக்கு ரோம் கிட்ட இருந்து ஜோதிஷத்தை கடன் வாங்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் பிருகு மகரிஷி அவருடைய காலத்தில் இருந்தே ஜோதிஷம், அதாவது ப்ரெடிக்ஷன் சைடு சொல்கிறேன் நான் இப்போ சொல்கிறது. இந்த ஜோதிஷம் அப்படிங்கிற ஃபீல்டு பிருகு மகரிஷியிலிருந்தே அவரிலிருந்தே தொடங்கி வருது. அவர் அதுக்கு நிறைய எந்திரங்கள் எல்லாம் கூட நிர்மாணிச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சில தகவல் எல்லாம் இருக்கு. அப்புறம் பராசர், வியாசருடைய அப்பா, பகவத்கீதையை எழுதினது வியாசர், மகாபாரத்தை எழுதினது வியாசர், வேதங்களை தொகுத்தவர் வியாசர், புராணங்களை எழுதினவர் வியாசர். இந்த வியாசருடைய அப்பா பராசரர். அவர் அதை ரொம்ப ஒரு சிறந்த புத்தகமாக வடிவமைத்து வெளியிட்டார்னு தெரியுது, பிருகத் பராசர ஹோரா அப்படின்னு. இதில் இருந்து தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்ட்டுக்கு வரோம். இதில் வந்து நாம் நம்முடைய முன் ஜென்மத்தை, அது அஸ்ட்ராலஜியுடைய திறமையை பொறுத்து, முன் ஜென்மத்தை அனுமானிக்கிறது, முன் காலத்தை அனுமானிக்கிறது, இப்போ என்ன ஸ்திதியில் இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிறது, இனி ஃப்யூச்சரில் என்ன நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, இதுக்கெல்லாம் அது உதவுது. ஒன் சோல் மெனி பாடிஸ் அப்படின்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகம் மட்டும் நான் படிச்சிருக்கேன். அவர் இந்த மாதிரி நிறைய புத்தகம் எழுதியிருக்கார். அவர் ஒரு சைக்கோ தெரபிஸ்ட்னு சொல்லலாம். அவர் மனுஷங்களை அவங்களுடைய முன்ஜென்மத்துக்கும் கூட்டிகிட்டு போவார்,
இனி வரப்போகிற ஜென்மங்களுக்கும் கூட்டிகிட்டு போகிறார். வழக்கமாக முன் ஜென்மத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும். வரப்போகிற ஜென்மங்களுக்கு கூட கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு ஆள் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு 1000 பேரை உட்காத்தி வச்சுக்கிட்டு ஒரே டைமில் எல்லாரையும் அவங்க முன் ஜென்மத்துக்கு போக வச்சுருவார். வழக்கமாக எல்லாரும் ஒரு ஆளை உட்காத்தி வச்சு பண்ணுவாங்க. இவர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையே கூட அப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்தர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ அமெரிக்கக்காரர் வெள்ளைக்காரர் பேருங்கிறத ஞாபகத்தில் இல்லை. புக்கு இன்னைக்கு கூகுள் மாமாட்ட கேட்டால் அவர் சொல்லிடுவார், ஒன் சோல் மெனி பாடிஸ். கேட்டால் வேதாந்த மாதிரி இருக்குது தலைப்பு. அவருடைய எல்லா புத்தகங்களும் இந்த மாதிரி தான் இருக்கும். அவருடைய ரிசர்ச், சைக்காலஜி ரிசர்ச்சுக்கு பிறகு அவர் முடிவு பண்ணது, ஆத்மா ஒன்று, உடம்பு தான் வேற, ஒரே ஆத்மா தான் வேற வேற ஜென்மங்கள், ஒரே ஜீவாத்மா தான் வேற வேற ஜென்மங்கள் எடுக்குது. இந்த மாதிரி ஒரு கருத்தை தான் அவர் சொல்றாரு. அவர் ரிசர்ச் பண்ணி அதை சொல்றாரு. அதில் ஒரு பார்ட் என்னன்னா, ஒரு ஒரு நபரை அவர் ரிசர்ச்சுக்கு உட்படுத்தும் போது அந்த ஆள் ஃபியூச்சரை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ இவரை ஃபியூச்சரில் கூட்டிகிட்டு போகிறார். நீ இந்த முடிவை எடுத்தால், இப்போ ஒரு சோவை கல்யாணம் பண்ணினால் ஓ வாழ்க்கை இப்படி போகும், கல்யாணம் பண்ணாட்டால் ஓ வாழ்க்கை இப்படி போகும் அப்படின்னு ரெண்டையுமே பார்க்க வைக்கிறார். அப்படி ஒரு சம்பவத்தை அவர் டாக்குமெண்ட் பண்ணுறார். கிட்டத்தட்ட இதை மாதிரியான ஒரு இதுதான் இந்த ஒரு பேட்டர்ன், கிரகங்கள் நட்சத்திரங்களுடைய பேட்டர்னை இருந்து அதை ஒரு டிசைன் பண்ணிட்டு இதில் இருந்து சில விஷயங்களை நம்ம கணிக்க முயற்சி பண்ணுறது. இது சயின்ஸு மாதிரி இதுவும் ஒரு வளரக்கூடிய துறை அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதாவது நமக்கு வேதாந்தம் வந்துட்டா அது ஒரு கம்ப்ளீட் ஃபீல்டு. இனிமேல் இதில் புதுசாக கண்டுபிடிச்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குலாம் எதுவும் இல்லை. ஆனால் சயின்ஸு சைடு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஜோசியம்ங்கிறது ஒரு சயின்ஸ் தான். அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது, புதிய இன்வென்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வந்தது என்னன்னு நம்ம பார்த்துருக்குறோம். இதில் நாம் ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஆனால் விதியை நாம் கெஸ் பண்ண முயற்சி பண்ணுறோம். ஆனால் மதின்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்முடைய பெரியவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நாம் நம்முடைய பகவான் கொடுத்த ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணினால் நம்மால் நம்முடைய ஜாதக அமைப்பை மாற்ற முடியும். மார்க்கண்டேயன் மாதிரிப்பட்ட கதைகள் நமக்கு ஒரு உதாரணம், சாவித்திரி மாதிரிப்பட்டவங்க கதைகள் ஒரு உதாரணம். அதனால் இது ஒரு சஜஸ்டிவ் ஃபீல்டே தவிர முடிவான ஒரு இதுன்னு ஜோசியத்தை நம்ம சொல்ல முடியாது. இதில் 2 பக்க கட்சிக்கும் ஆள் இருக்கு. நரேந்திர மோடி அவருக்கு சனி தசை வந்தபோது தான் பிரதமரானார். அப்போ சனி தசையே மோசம்னு, அது அவங்க ஜாதகத்துடைய கட்டங்களில் யார் யார் எங்கே உட்கார்ந்துருக்காங்கிறத பொறுத்து ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு மாதிரியான பலன் கொடுக்கும். பொதுவாக சுக்கிர தசைன்னு எல்லாருக்கும் நல்லது